கிண்டி அரசு பன்னோக்கு மருத்துவமனையில் முன் மருத்துவர்கள் போராட்டம். அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேச்சுவார்த்தை. கிண்டி அரசு மருத்துவமனையில் மருத்துவருக்கு கத்திக்குத்து சம்பவத்தால் முதலமைச்சர் அதிர்ச்சி. விரிவான விசாரணை நடத்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. சென்னையில் மருத்துவரை கத்தியால் குத்திய சம்பவம் எதிரொலி. வேலை நிறுத்தத்தில் ஈடுபட போவதாக தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் சங்கம் அறிவிப்பு. கிண்டி அரசு பன்னோக்கு மருத்துவமனையில் பணியில் இருந்த மருத்துவருக்கு கத்திக்குத்து. பெருங்களத்தூரை சேர்ந்த விக்னேஷ் என்பவரை கைது செய்து போலீசார் விசாரணை. ஆளுங்கட்சியினர் தங்களை தவறாக விமர்சித்தால் தக்க பதிலடி கொடுக்கப்படும். ஸ்டாலின் தனது பதவியை மறந்து விமர்சிக்கிறார் என எடப்பாடி பழனிசாமி கண்டனம். அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களுக்கு ஸ்டிக்கர் ஒட்டுகிறது திமுக அரசு. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. பாம்பன் புதிய ரயில் பாலத்தில் ரயில்வே பாதுகாப்பு ஆணையர் சௌத்ரி தலைமையில் 40 பொறியாளர்கள் குழுவினர் ஆய்வு. பாலத்தின் வழித்திறன் உறுதி செய்யும் சோதனை நடைபெற்றது. கொடைக்கானலில் தனியார் உணவு விடுதியில் சாப்பிட்ட 70க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகளுக்கு வாந்தி மயக்கம். கொடைக்கானல் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை. மதுரை வைகை ஆற்றில் பாசன தேவைக்காக திறக்கப்பட்ட நீரால் வெள்ளப்பெருக்கு. கடல் போல் காட்சியளிக்கும் வைகை ஆற்றின் கழுகு பார்வை காட்சி. பெரம்பலூரில் பாலத்தின் தடுப்பு சுவரின் மீது மோதி அந்தரத்தில் தொங்கிய லாரி. எதிரே வந்த அரசு பேருந்தின் மீது மோதாமல் இருக்க லாரியை திரும்பிய போது நிகழ்ந்த விபத்து.